ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க, ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மழை டயத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல உரப்பான ஒரு மாங்காய் தொக்கு அதுதான் பார்க்க போகிறோம். இது மாங்காய் சீசன் இல்லை தான், நல்லா கிடைச்ச மாங்காயில் நான் இன்றைக்கி ஒரு தொக்கு பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் புளிப்பான மாங்காய். இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு 1.5 மாங்காய் இங்கே திருவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு, தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய். மாங்காய் தொக்கு எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும், ஊறுகாய் தொக்கு எல்லாமே நல்லெண்ணெயில் தான் நம்ம செய்வோம். அதனால் நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம், அப்புறம் பெருங்காயம், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் சால்ட்டு, அப்புறம் கடுகும் வெந்தயமும் நான் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகும் 1/2 ஸ்பூன் வெந்தயமும் நல்லா வறுத்து மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தொக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் நம்ம அடுப்பில் போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு நல்ல அடிகனமான ஒரு ட்ரைப்ளை சில்வர் கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். எப்போவுமே இந்த மாதிரி புளிப்பு சம்மந்தமானதெல்லாம் செய்யும்போது மேக்ஸிமம் நம்ம அலுமினிய பாத்திரத்தில் செய்கிறதெல்லாம் ரொம்ப அவாய்ட் பண்ணிடணும். ஸ்டீலோ இல்லை செராமிக்கோ இல்லை நான்ஸ்டிக் குக்வேர், கிரானைட்டு இந்த மாதிரி பாத்திரங்களை செஞ்சால் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அலுமினியம் புளிப்பான இருக்கிறதோட லெமன், மாங்காய் அந்த மாதிரி இருக்கிற புளி இதோட அது ரியாக்ட் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி சில்வர் அந்த மாதிரி கடாய் யூஸ் பண்ணி, இல்லை மண்பாண்டம் பெஸ்ட்டு, மண்பாண்டம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் காய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கடுகும் வெந்தயம் பெருங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் போட்டால் போதும், ஏன்னா நம்ம பவுடராகவும் பண்ணி போட்டிருக்கோம். கடுகு வெந்தயம்லாம் எப்போவுமே ஒரு ப்ரிசர்வேட்டிவ், ஊறுகாய் இந்த மாதிரி ஐட்டத்துக்கெல்லாம் ப்ரிசர்வேட்டிவ். இதுக்கெல்லாம் கொஞ்சம் கண்டிப்பாக எண்ணெய் கூட தான் செலவாகும். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கொஞ்சம் இதில் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் மாங்காய் ஆட் பண்ணலாம். நான் இப்போ அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிறேன். மாங்காய் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நான் அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கேன், ஏன்னா இது கொஞ்சம் அடி பிடிச்சிரும். இப்போ மாங்காய் கொஞ்சம் வதங்கியிருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு மஞ்சத்தூள் ஆட் பண்ணும்போது அந்த மாங்காயில் இன்னும் இருக்கிற அந்த சத்து, தண்ணி சத்தெல்லாம்
வந்துடும். நல்லா சுருண்டு வதங்கணும் மாங்காய் கொஞ்சம் வதங்கினோடனே பார்க்கலாம். மாங்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இது நல்லா கொஞ்சம் புளிப்பாகவே இருக்குது இந்த மாங்காய். அதனால் நல்லா கொஞ்சம் காரமான மிளகாத்தூள் தான் என்கிட்ட இருக்குது. அதில் ஒரு 2 ஸ்பூன் நான் போடுறேன். ஃபுல்லாக 2 ஸ்பூன் போடுறேன். மிளகாத்தூள்லாம் போடும்போது அடுப்பு சிம்மில் இருக்கணும், இல்லைன்னா அந்த ஹீட்டில் கரிஞ்சிரும். இந்த தொக்கெல்லாம் இவ்வளோ எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இந்த ஹீட்டில் மிளகாத்தூளோட வாசம்லாம் போகணும், பச்சை வாசம்லாம் போகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்மளோட தொக்கு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற கடுகும் வெந்தயம் பவுட்ரு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ஒரு நல்ல வாசமும் கொடுக்கும், இன்னொரு ப்ரிசர்வேட்டிவும். இது தொக்கு கொஞ்ச நாள் கெட்டு போகாமல் இருக்க நல்ல ப்ரிசர்வேட்டிவ். கடைசியாக இதில் நல்ல புளிப்பான மாங்காய், காரம், உப்பு எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1 மினிட் இருந்தால் போதும். சூட்டில் வெல்லம் நல்லா மிக்ஸ் ஆயிரும், கடுகு வெந்தய பொடியும் மிக்ஸ் ஆயிரும். இப்போ பாருங்கள், நல்லா கலர் டார்க் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஹீட்லேயே வச்சுருந்துட்டு கொஞ்சம் ஆறினவுடனே ஒரு பாட்டில்லையாவது, ஒரு பீங்காய் ஜாடியிலையாவது, செராமிக் கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சுட்டு சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு இது கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.